ஹாய் ஆல், டிமார்ட் போகிறதுக்காக லிஸ்ட்டு போட்டாச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் லிஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப பெருசாகவே போயிடுச்சு. ஏன்னா 2 months கிட்ட ஆயிடுச்சு டிமார்ட் போய். நாங்கள் டிமார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock அந்த மாதிரி தான் வந்துட்டு நைட் டைம் தான் வந்துட்டு போயிருந்தோம். ஏன்னா நம்ம நைட்டில் போனால் தான் சட்டுப்புட்டுன்னு தேவையான பொருளை மட்டும் எடுத்துட்டு சீக்கிரம் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட் டைமில் வந்துட்டு போனோம். டே டைமில் போகலாம், ஆனால் வந்துட்டு டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து டே டைமில் போனால் ஒரே ரஷ்ஷாக தான் இருக்கும். நைட் டைம்லலாம் போனால் அந்த அளவுக்குலாம் வந்துட்டு ரஷ்னஸ் வந்துட்டு இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட்டு என்ன ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ப்ராடக்ட் எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் பொறுமையா வந்துட்டு எடுக்க வந்துட்டு டைம் இருக்க மாதிரி இருக்கும். போன டைம் வந்துட்டு ஒரு மதியம் 3 மணி மாதிரி வந்துட்டு டிமார்ட் கிளம்பி இருந்தேன். துணி கடையில கூட அவ்வளோ கூட்டம் இருக்காது போல, ஆனா அந்த டிமார்ட்ல வந்து அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு. ஒண்ணுமே என்னால எடுக்க கூட முடியல. அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் வந்தா நைட் டைம்லயே வந்துக்கலாம். 8 o'clock மேல வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாவும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். எல்லா செக்ஷனுமே மோஸ்டா வந்துட்டு ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ சீக்கிரமா எல்லாத்தையும் பார்த்து எடுத்துடலாம். சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ஹேண்ட்பேக்கை பார்த்துட்டேன். செம்ம கியூட்டா அழகா இருந்துச்சு. ரொம்பவே காம்பேக்டா இருந்துச்சு. நம்மளோட மொபைல் போனை மட்டும் வச்சு அழகா எடுத்துட்டு போகலாம். இருக்கிற ஹேண்ட்பேக்கே வந்துட்டு என்னால் யூஸ் பண்ண முடியல. எங்க நான் இதுல வேற இதெல்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். எல்லா திங்ஸையும் எடுத்து பில் போட்டுட்டு வெளியில வர்றதுக்கே டைம் வந்துட்டு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இந்த டிமார்ட்ல மட்டும் எப்போதுமே பில் போற செக்ஷன்ல வந்துட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் வந்து நிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் அவ்வளோ கூட்டம் இருக்கும். டிமார்ட் வெளியிலேயே நிறைய ரோட்டு கடை போட்டிருந்தாங்க. அங்க போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.